சுற்றுலா அமைச்சு தொடர்பான வாத விவாதத்திலே கலந்து கொள்வதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மொத்தம் 21,465 மில்லியன் ரூபாய்களாகும். சுற்றுலாத்துறை என்பது இந்த நாட்டுக்கு அதிக அளவு டாலர்களை கொண்டு வருகின்ற ஒரு துறையாக காணப்படுகின்றது. இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட மிகவும் பிரதானமான அந்நிய செலவணியை கொண்டு வருகின்ற பொருளாதார அபிவிருத்திக்கு காரணமாக இருக்கின்ற துறையாக இந்த துறை காணப்படுகிறது. இந்த துறையானது நீடித்து நிலை பெறக்கூடிய உல்லாச பயணத்துறையாக மிளிர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சஸ்டைனபிள் டூரிசம் டெவலப்மெண்ட் நீட்ஸ் அவர் கண்ட்ரி. அந்த அடிப்படையிலே இந்த நாட்டிலே பல வகையான சுற்றுலாத்துறைக்கு வசதியான பல்வேறு வளங்கள் காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சுத்தமான கரையோர பிரதேசங்கள் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, நீர் விளையாட்டுகள் உட்பட உள்ளக வெளியக விளையாட்டுத் துறைகளும் காணப்படுகின்றன. மலை நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிகள் மற்றும் டீ கார்டன் போன்றவை மிகவும் சிறந்ததாக காணப்படுகின்றது. நவீன சந்தை வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பழமை வாய்ந்த நகரங்கள் காணப்படுகின்றன. அதுபோன்று கலாச்சார நிகழ்வுகள் காணப்படுகின்றன. இலங்கையிலே காணப்படுகின்ற விலங்குகள், தாவரங்கள், அதுபோன்று கண்டல் தாவரங்களுடைய பல்வகமே இந்த நாட்டுக்கு ஒரு அழகை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற திருகோணாமலை, மட்டக்களப்பு, அதுபோன்ற அம்பாறை மாவட்டங்களிலே பல்வேறுபட்ட இடங்கள் சுற்றுலாத்துறைக்கு வசதியாக காணப்படுகின்றது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு நிலாவளி காணப்படுகின்றது. நிலாவளி பீச் என்று சுருக்கமாக சொல்லிக் கொள்வார்கள். அதுபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே பாசிக்குடா மிகவும் பிரசித்தமான ஒரு இடமாக காணப்படுகின்றது. புத்துவிலை எடுத்துக்கொண்டால் அங்கே அருகம்பை உலக பிரசித்தி பெற்றதாக இருக்கின்ற அங்கே சர்ஃபின் என்று சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அங்கே மிகவும் பிரசித்தமாக காணப்படுகிறது. ஆகவே கிழக்கு மாகாணத்திலே நாங்கள் சுற்றுலாத்துறையை மேன்மேலும் அபிவிருத்தி அடைய செய்ய வேண்டுமாக இருந்தால் கௌரவ அமைச்சர் அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக பொத்துவில் போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் விமான ஓடுபாதைகளை அமைப்பதன் மூலமாக, உள்நாட்டு விமான நிலையத்தை ஒன்றை அமைப்பதன் மூலமாக அங்கு உல்லாச பயணிகளை அதிகளவு கவர்ந்தெழுக்க முடியும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஆலோசனையாக முன்வைக்கின்றேன். குறிப்பாக பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கின்ற திணைக்கள தலைவர்களை சந்தித்து இந்த விமான ஓடுபாதைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, பொத்துவில் பிரதேசத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக குமனை போன்ற பிரதேசங்கள் பறவைகள் சரணாலயமாக காணப்படுகின்றது. அங்கும் சிறந்த வாய்ப்புகள் காணப்படுகின்றன இந்த உல்லாச பயணத்துறையை விருத்தி செய்வதற்காக. அதுபோன்றுதான் பெரும்பாலான உல்லாச பயணிகள் நாட்டுக்குள் வருகை தருகின்ற போது அவர்கள் திருவண்ணாமலைக்கு செல்கின்றார்கள். அவர்கள் திருவண்ணாமலைக்கு சென்ற பிற்பாடு அருகம்பை போன்ற பிரதேசங்களுக்கு செல்வதற்கு ஆயத்தங்களை செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகள் குறைவாக காணப்படுகின்றன. தனியார் போக்குவரத்து வசதிகளை அவர்கள் பயன்படுத்துகின்ற போது அதிகளவு நிதிகளை கேட்பதாக அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே தான் சுற்றுலாத்துறைக்கு மட்டுமல்ல, கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு இன்னும் ஒரு விடயமாக நாங்கள் பார்ப்பது, அதாவது மட்டக்களப்பிலே இருந்து பொத்துவிலுக்கான அருகம்பைக்கான புகையிரத பாதையை நாங்கள் இடுவோமாக இருந்தால் அந்த புகையிரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இலகுவாக எங்களுடைய குமனை அதுபோன்று பொத்துவில் போன்ற பிரதேசங்களுக்கு அவர்கள் இலகுவாக சென்றடையக்கூடியதாக இருக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கல்முனை பிரதேசத்திலே கடந்த காலத்திலே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் என்று ஒன்று இருந்தது. அது இப்போது அங்கு இல்லை. கடந்த கால ஆட்சியாளர்கள், இனவாதிகள் அதனை வேறொரு இடத்துக்கு அதனை இடமாற்றி இருக்கிறார்கள். இதன் காரணமாக அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது.